பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் எல்லைக்குறியை மாற்றுகிறார்கள். நமக்கு சொத்து, நமக்கு வர வேண்டிய பாகம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அபகரித்து கொள்வதற்கு சில நேரத்தில் எல்லைக்குறியை மாற்றுவார்கள். பிரியமானவர்களே, நமக்குன்னு என்ன வச்சிருக்கிறார்களோ, நம்முடைய பிதாக்கள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அநியாயம் பண்ணி யாருக்கிட்டும் எதுவும் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பனார் இருந்தார். அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனையில் அந்த வீட்டை பாகம் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் 2 அடி எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இது நியாயப்படி அல்ல, 2 அடி கரெக்டாக பாகம் கரெக்டாக வருது, ஆனால் 2 அடி எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பயங்கர பிரச்சனை பண்ணி மந்திரம் பண்ணி பில்லிசூனியம் பண்ணி என்னென்னவோ பண்ணி அதை அபகரித்து அந்த சொத்து வச்சு அவர் என்ன பண்ணார், வீடு கட்டினார். பிரியமானவர்களே, எந்த மனுஷன் 2 அடி சொத்து எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த இடத்த வீடு கட்டினாரோ அந்த வீட்டில் அவர் வாழ முடியல. அந்த வீடு கட்டி அந்த வீட்டில் நிம்மதியாக இல்லாமல் அந்த வீட்டை விட்டு போயிட்டு வெளியே வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏதை நான் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் மற்றவங்களை வேதனைப்படுத்திட்டு மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிங்கன்னாக்கா நிம்மதியாக வாழ முடியாது. ஒருவேளை யாரையாவது ஏமாற்றிட்டு அநியாயம் பண்ணி எல்லைக்குறியை மாற்றி இது வரைக்கும் தான் எனக்கு வருது, இதுதான் சொல்லிட்டு சண்டை போட்டு நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அப்படி எதுனா இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை கொடுத்துருங்க. சரியானபடி கொடுத்து இருக்கிறது கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதில் சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியாக சாப்பிட முடியும், நிம்மதியாக நீங்கள் கட்டின வீட்டில் குடியிருக்க முடியும். அதனால் மற்றவங்களை ஏமாற்றிட்டு துக்கப்படுத்திட்டு கலங்கப்படுத்திட்டு நீங்கள் வாழ்ந்துடலாம்னு நினச்சிடாதீங்க. நத்திங், வாழவே முடியாது. ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அதனால தான் அங்கே சொல்கிறார், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதீங்க. பூர்வ எல்லைக்குரிய அவங்க எதை வச்சாங்களோ அதில் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அநியாயமான ஆசீர்வாதம், அநியாயமான எல்லைகள் எங்களுக்கு வேண்டாங்க ஆண்டவரே. எங்களுக்குன்னு வைத்திருக்கிற எல்லைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். அதில் சந்தோஷமாய் வாழ, அதில் திருப்தியாக வாழ, அதில் ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வனே, உங்களுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். சாமி, இந்த மகனும் இந்த மகளை ஏதாவது அநியாயமாக வைத்திருந்தா, சம்பாதிச்சிருந்தா, எல்லைக்குரிய மாற்றிருந்தா தயவு செய்து ஆண்டவரே இவர்களை மன்னித்து அதில் சீரடைய கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.